அவங்கெல்லாம் உன்னை பார்த்து சிரிச்சதுக்கு நீ மன்னிச்சிரு. ஏன்னா குரங்குகளுக்கு யாரும் மேனஸ் சொல்லி கொடுத்ததில்ல. நீ இந்த இலத்தலைகளை வச்சு தலைக்கு ஒரு ஹேட் மாதிரி பண்றல்ல, அது எங்களுக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்க மலையில இருந்து தப்பிக்க உபயோகப்படுத்திப்போம். கண்டிப்பா. ஆனா அது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப கூட்டிட்டு போய் விட்டுருவேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா? இப்ப எல்லாரும் இலைகளை இடுங்க. நிறுத்துங்க. இன்னும் நீங்க கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இப்படி குதிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணும் கத்துக்க முடியாது. புரியுதா? நீ விளையாடி முடிச்சிட்டன்னா நாம நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். குரங்குகளுக்கு எந்த சட்டமும் இருந்ததில்ல, தலைவனும் இருந்ததில்ல, இனிமேலும் இருக்காது. அவங்க கூட கூட்டு சேர்றதால பிரச்சனை தான் வரப்போகுது. நீ சொன்னது கேட்டிருக்கணும் பல்ல. நான் இதை கத்து கொடுத்தா என்ன திரும்ப கொண்டு போய் விடுவேன்னு சொன்னீங்கல்ல. நான் சொன்னதை செஞ்சுட்டேன். இப்ப என்னை இடத்துல கொண்டு போய் விடுங்க. அது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பகீரா, நான் இங்க இருக்கேன். என்னதான் நாங்க கேட்ட மாதிரி நீ சொல்லி கொடுத்திருந்தாலும் எங்களுக்கெல்லாம் ஒரே சட்டம்தான். எங்க கூட்டத்துல சேர்ந்துட்டா வெளியே போக முடியாது. அதோட நீ அங்க கீழே போயிட்டனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸால உன்னை பார்க்கவே முடியாது. இல்ல, வேண்டாம். பகீரா, காப்பாத்து. அங்க இருக்கிற சிமெண்ட் பூலுக்கு வந்துரு பகீரா. அது குரங்குங்க தண்ணி குடிக்கிற இடம். இந்த மாதிரி சுத்தி குரங்கு கூட சண்டை போட ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு. என்னை இந்த பாதாளத்துல இருக்க குகைக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. என்னை காப்பாத்து, காப்பாத்து. இவங்கள மாதிரியே ஆனா தப்பிச்சுக்கலாம் போல இருக்கு. நீங்களும் நானும் நம்பர்கள். பகீரா, மோக்லி அந்த லாடோட குகையில இருக்கான். நீ அங்க போற நிலைமையில இருக்கியா? இந்த குரங்குகளை யாராவது திசை திருப்பினாதான் என்னால இங்க இருந்து வெளியவே வர முடியும். நாமெல்லாம் நண்பர்களா இருக்கிற விஷயம் இருக்கட்டும். ஆனா நீ நகராம அப்படியே நில்லு. எங்க குழந்தைங்களை உன் காலால மிதிச்சிடாத. நான் ஒரு அடி கூட நகர மாட்டேன். நம்ம ஆளுங்க எல்லாம் பாதுகாப்பா தான் இருக்காங்க. வாங்க இப்ப நாம கிளம்பலாம்.
உனக்கு ஒன்னும் ஆகல பல்லு? இல்ல இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா நாம அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். பகீரா, நீ இன்னும் உள்ளதான் இருக்கியா? எப்படியோ வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ இங்கே இரு, நான் போய் அந்த மனுஷ குழந்தைய கூட்டிட்டு வரேன். கவலைப்படாத, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் வந்துட்டு இருக்கேன் பாய்சன் பிரதர்ஸ். நான் அங்க அந்த மனுஷ குழந்தைய கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். அவங்கள எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். இங்க இருக்கிற கல்லை தள்ளி விடுங்க. என்ன காப்பாத்திட்ட காட். உங்க மனுஷ குழந்தைய காப்பாத்திட்டேன். அவனை அந்த குரங்கு கூட்டத்தோட சேர விடாம நல்லபடியா பாத்துக்கோங்க. என்னோட தோலை புதுசா மாத்தினதுக்கு அப்புறம் இல்ல, நான் அவனை ஒரே முழுங்கா முழுங்கிடுவேன். உங்களுக்கு நாங்க நிறைய கடமைப்பட்டிருக்கோம் காட். உங்களுக்கு நாங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கேளுங்க. என்ன வேணும்ன்றத அப்புறமா கேக்குறேன். இப்போதைக்கு இந்த குரங்குங்கெல்லாம் என்ன லஞ்சுக்காக இருக்க சொல்லியிருக்காங்க. சரியா தானே சொன்னேன்? நாம வீட்டுக்கு போற வரைக்கும் நீ எதுவும் சொல்லாம இருக்கிறது நல்லது மௌக்லி. மோக்லி, பல்லு, என்னது மழையா பெய்யுது? இல்ல மௌக்லி, அது உன்னோட ஆனந்த கண்ணீர். அதுக்கு அர்த்தம் நீ இனி எங்களை சார்ந்தவ கிடையாது. நீ ஒரு மனுஷன். அப்படின்னா நான் இந்த காட்டை விட்டு போகணுமா? இப்போ இல்ல, ஆனா ஒரு நாள் கண்டிப்பா மோக்லி. இன்னும் நீ கத்துக்க வேண்டிய பாடம் நிறைய இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். ஒருவேளை நீ ஆசைப்பட்டனா அந்த குரங்குகளுக்கு நீ ஆசிரியரா போகலாம். நீ தலைவராகவும் இருக்கலாம். இன்னொரு விஷயத்தையும் மறந்துடாத ராஜா. ஒரு நாள் ஆக